ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கேரமோட்டோ விளாக்ஸ். ஸோ உங்கள் எல்லோரையும் பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் ரொம்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நான் வந்து யூடியூப் வந்து திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இடையில கொஞ்சம் நிறையா ஒர்க் ப்ரெஷர் அதுன்னு சொல்லிட்டு என்னால் வந்து வீடியோஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாவா 42 நான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஜாவா பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து நான் நிறையா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜாவாவில் லதாக், ஸ்பெட்டி வேலி அதுன்னு சொல்லிட்டு நிறைய ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எஸ்டி அட்வென்ச்சர் வச்சுருந்தோம். அதுலேயும் வந்து நம்ம நிறையா ரைட்ஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டி அட்வென்ச்சர் பற்றியும் நான் வந்து நிறையா வீடியோஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து நிறைய நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே வந்து நம்ம அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் அதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வந்து ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மூணாவது வண்டியாக நான் வந்து ஜாவா எஸ்டியில் நான் வந்து ஸ்க்ராம்லர் வந்து எடுத்திருக்கேன் இப்போது. ஸோ நான் வந்து எஸ்டி அட்வென்ச்சர் வந்து சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஏன்னா எஸ்டி அட்வென்ச்சர் சேல் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒர்க்கில் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்னோடய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒர்க்கில் வந்து நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் நம்ம வந்து எஸ்டி அட்வென்ச்சர் வச்சு நான் பெங்களூர் சிட்டி உள்ள டிராஃபிக்கில் நான் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அது எனக்கு அது கஷ்டன்றதை தாண்டி வண்டிக்கும் அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் நம்ம கண்டினியூஸ் வந்து கியர் சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் வந்து பெங்களூர் சிட்டி டிராஃபிக்கில் வந்து ஓட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து பெங்களூரில் தான் வந்து இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், டிசைட் பண்ணிட்டு ஓகே அடுத்து ஏதாவது ஒரு அப்கிரேட் வரும். அந்த அப்கிரேட் வரும்போது நம்ம வந்து திரும்ப வேறு பைக் நம்ம வந்து மூவ் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சிட்டி யூஸுக்காக நம்ம வந்து ஸ்கூட்டி போயிடலாம் அப்படின்ட்டு டிவிஎஸ் என்டார்க் வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 மந்த்ஸாக நான் வந்து டிவிஎஸ் என்டார்க்கு நான் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது என்னதான் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஸ்கூட்டி வந்து ஓகேவா இருந்தாலும் நமக்கு வந்து செட் ஆகலை. அதுதான் வந்து ஆக்சுவலான ஃபேக்ட் வந்து அதுதான். ஸோ அதனால் என்ன பண்ணோம், நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு ஓகே என்டார்க் வேணாம் அப்படின்ட்டு என்டார்க்கில் வந்து நான் வீட்டில் கொடுத்துட்டு நான் எஸ்டி வந்து ஸ்க்ராம்ப்லர் நான் வந்து எடுத்துட்டேன். ஏன் வந்து ஸ்க்ராம்ப்லர் ஏன் திரும்ப நான் அட்வென்ச்சரே போகல அப்படின்னா, ஸோ அதே சேம் ரீசன். ஸோ எனக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆனால் ஏன் நம்ம ஸ்க்ராம்ப்லர் போனேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ சிட்டி அஸ் வெல் அஸ் நம்ம வந்து டூரிங் ஏதாவது பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சிட்டி பர்பஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகிரும். நம்ம வந்து லாங் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ராவலிங்க்கும் வந்து லாங் ட்ராவலுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ என்னோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நான் சிட்டியில் வந்து நிறையா ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ திரும்ப நான் வந்து அட்வென்ச்சர் எடுத்து அதை சிட்டியில் ஹேண்டில் பண்ண முடியாமல் அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வண்டியை வச்சுட்டு திரும்ப இன்னொரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி இது வந்து நமக்கு வந்து இது செட் ஆகாது. ஸோ நம்ம எடுக்கிற வண்டி 2 பர்பஸுக்கும் ஆகணும் அப்படின்றத ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஸ்க்ராம்ப்லர் வந்து மூவ் ஆகிருக்கோம். ஸோ அஸ்யூசி நம்ம வண்டி வந்து இங்கே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து கொஞ்சம் நான் சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் அப்படியே வந்து சின்னதாக கொஞ்சம் காட்டிடலாம் அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் வந்து ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தான். வண்டி வந்து நான் வாங்கியிருக்கேன். நானும் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் நான் திரும்ப யூடியூப்பில் வரேன். என்னையும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த வீடியோ. திரும்ப வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரைட் ரிவ்யூ, மைலேஜ் டெஸ்ட் வீடியோ, ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் இதெல்லாம் பற்றி நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் வந்து புதுசாக இருக்கலாம். ஆல்மோஸ்ட் என்னோடய யூடியூப் சேனலில் எனக்கு ஒரு 6000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் இன்னும் எத்தனை பேர்த்துக்கு என்ன ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி தெரில. பட் கண்டிப்பாக கொஞ்சம் பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும்.
இந்த டைமில் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நெறைய பேத்துக்கு வந்து தெரியும். நான் என்ன மாரி வீடியோஸ் பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. பட் அவங்களே இன்னும் பாதி பேத்துக்கு வந்து நெறைய பேத்துக்கு வந்து என்னைய மறந்து போயிருக்கலாம். ஆனா நான் வந்து வீடியோஸ் போட்டே நான் ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டா அருணாச்சல் பிரதேஷ் போயிட்டு வந்தேன். அந்த வீடியோஸை நான் வந்து ப்ராப்பரா வந்து பண்ணல. இன்னும் ஃபுட்டேஜ் என்ட்ட இருக்கு. மேபி எனக்கு டைம் இருந்தா நான் எடிட் பண்ணி நான் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வீடியோஸ் வந்து போடுறேன். இந்த டைம்ல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்குற ஒரே விஷயம் தான், இந்த டைமில் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா திரும்ப நான் வந்து யூடியூப்பில் நான் வரேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் நான் வந்து கொடுப்பேன். என்ன இருக்கோ ஃபேக்டான வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன். அது எஸ்டி பைக்கை பற்றியாக இருக்கட்டும், இல்லை காமன் விஷயங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஸோ யாரும் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.